ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் வித்தியாசமான காயில் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முட்டைக்கோஸில் வந்துட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 100 கிராம் பருப்பு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 பல் பூண்டை வந்துட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குக்கர்லேனா ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்துட்டு நான் ஒரு முட்டைக்கோஸ் வந்துட்டு கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் பத்தாத மாதிரி தோணுது, அதனால் நான் வந்துட்டு மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா வந்து குழம்ப கலக்கி விட்ருங்க. இல்லைனா அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும். இப்போ அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்துட்டு புளி ஊற வச்சிடலாம். அந்த காய் வேகிறதுக்குள்ளே புளி ஊறிடும். இப்போ பாருங்கள், காய் வந்துட்டு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெயிலுக்கு வந்துட்டு குழம்பெல்லாம் தாங்காது. அதனால் வந்துட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த குழம்புல வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் தேங்காய் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்ததுனால வந்துட்டு நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு கொதி விட்டு நான் வந்துட்டு குழம்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் வந்துட்டு குழம்பு ரெசிபி. ஒரே மாதிரி காய் வச்சு போர் அடிக்குதுன்னா நீங்கள் வந்துட்டு முட்டைக்கோஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.